பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை பிசிக்கலா, இமோஷனலா, மென்டலா ஒரு பிள்ளை சேலஞ்ச்ட் கிட்டா இருந்தா, யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு அபார்ட் த சைல்ட். நோ. அந்த பிள்ளைக்கு பேசுறதுக்கு வாய் இல்லை. அதுகிட்ட கேட்டி நான் சொல்லும், என்னை உயிரோட விடுங்க. அது சொல்லுங்க. அது 80 வயசானாலும் 90 வயசானாலும் உயிரோட இருக்கணும்னு விரும்புகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாள் கூட பார்க்காத ஒரு குழந்தை எப்படி அலறுங்க? நீங்க சில பேர் தெரியாம தவற செய்றீங்க. 2 மாசம் தானே ஆச்சு, கலைச்சு போடாத. நம்ம நாட்டுல இன்னும் ஒரு கேவலம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளையா கலைச்சு போடாது, ரொம்ப செலவு. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு கட்டி கொடுக்க முடியலையா, விட்டுரு, அதை உயிரையாவது வாழ விடு. எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம இருக்க, அவங்களுக்காவது கொடுத்துட்டு போங்க. பிள்ளைய உங்க கையால கொல்லாதீங்க. ஒரு பிள்ளை உருவாகுதுன்னா வேதம் சொல்லுது, உன் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கருவிலே நீ இருக்கும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, உன் தாயின் வயிற்றிலே உருவான நாள்ல உன்னை நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். நம்ம எல்லாம் பிறந்த பிறகுதான் திட்டம் போடுறோம், கர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி திட்டம் போடுறாரு. உன் கண்கள் என் கருவை கண்டது. நம்ம எல்லாம் பேர் வச்ச பிறகுதான் பாக்குறோங்க. பிள்ளை பட்டம் வாங்கின பிறகு, வேலை வாங்கின பிறகு, பதவியில ஏறின பிறகு பிள்ளைய பாக்குறோம், பிள்ளைய மதிக்கிறோம். கர்த்தர் கருவில் இருக்கும் போதே பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஒரு தகப்பன் தாயினுடைய தலையாய கடமை என்ன தெரியுமா? என் கையினாலே என் பிள்ளைக்கு நான் மரணத்தை கொடுக்க மாட்டேன். என்ன ஆபத்து வந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு பிரிங் அப் த சைல்ட். என் பிள்ளைய நான் வளர்ப்பேன்.